எல்லாத்துக்கும் வணக்கம். நான் மகா கும்பமேளாவில் இருக்கேன். நான் ப்ராப்பர் யூடியூபரில் கிடையாது. உங்களை மாதிரி சாதாரணமான வீடியோஸ் பார்க்குற ஒருத்தன் தான் நானும். இந்த பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை டாக்குமெண்டேஷனாக ஃபைல் பண்ணணுன்னு தோணுச்சு. அதுக்கு வேண்டி தான் நான் இதை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கல்ச்சுரல் ஈவெண்ட். இது நம்ம சவுத்தில் நிறைய பேர்த்துக்கு தெரியுதா தெரியலையாங்கிற விஷயம் எனக்கு தெரில. எல்லோரும் நம்ம நார்த்துன்னாவே கல்ச்சர் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு சிவிக் சென்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். பட் அவங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சது சிறப்பாக இதை பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய கும்பமேளா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஆர்கனைஸாக கரெக்டாக நடக்குது. அது மட்டும் இல்லாத இங்கே சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லோரும் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட். இதையே நம்ம சவுத்தில் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது வருத்தமாக இருக்குது. இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும். அடுத்தடுத்து கும்பமேளாக்கள் வரும்போது தமிழ் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க எல்லாருமே இங்கே நிறைய இருக்கணும். முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் இங்கே மடம் இருக்குது. நாட்டுக்கிட்ட செட்டியார் மடம், கேரளாவில் இருக்கிற மடம், ஐயப்ப சுவாமி மடம். நான் ஐயப்ப சுவாமி மடத்தில் தான் நான் தங்கி இருக்கேன். ஸோ இங்கே சவுத்துலேருந்து வந்தாவே மொழியெல்லாம் எதுவும் பார்க்கல. நான் தமிழால் இருந்தாலும் எனக்கு தர வேண்டியதை தந்தாங்க. இவங்களோட தரிசனம் இவங்க எல்லாத்தோட தரிசனம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இதை பார்க்குற உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுக்கு வேண்டி தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் விட்ட விஷயம், இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் நம்ம எல்லாம் கலந்துக்கணும். சவுத்துலேருந்து இந்த மொழி தான் பேசுகிறவனுக்கு தான் இது தரேன், அது தரேன்றதெல்லாம் இல்லாமல், எனக்கு ஐயப்ப சுவாமி மடத்தில் தங்கறக்கு இடம் கொடுத்தாங்க. இங்கே உங்களுக்கு எப்படி ஏதோ ஒரு தங்கறக்கு இடம் கிடைக்கும்? கும்பமேளா இங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இங்கே சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு விதமான நட்பணிகளில் ஒன்று.